மதுரையிலே முத்திரை பதிக்கின்ற சித்திரை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த 10ஆம் நாளிலே நம்முடைய மீனாட்சி அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். மீனாட்சியை இங்கே வந்து கைலாயத்திலிருந்து இங்கே வந்து திருமணம் செய்கிற இந்த காட்சியில இன்றைக்கு எல்லா வயதானவர்களிலிருந்து புதிய தம்பதியிலிருந்து எல்லோருமே புதிய திருமாங்கல்யத்தை சூட்டி சௌபாகியமாக எல்லா வளங்களையும் எல்லா நலங்களையும் பெற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளாலே இந்த மதுரை என்பதிலே நடைபெறுகிற இந்த திருக்கல்யாணம் உலக பிரசித்தி பெற்றது. எப்போதுமே மதுரை அழகர் ஆற்றில் இறங்குகிற வைபகம், அதே போல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மிகவும் பிரசித்தி பெற்றது. மீனாட்சியினுடைய திருவிழாவை சிறப்பாக நடைபெற்றது. அருள்மிகு மீனாட்சி திருக்கல்யாணம் இங்கு மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்திருக்கிறது. மதுரைக்கு பேர் போன மீனாட்சி திருக்கல்யாணம் மிக சிறப்பாகவும் மிக செழிப்பாகவும் நடந்திருக்கு. போன வருஷம் இதே திருக்கல்யாணத்துல ஒரு நேர்த்திக்கடன் செலுத்திட்டு போனேன். பையன் பிறக்கணும், குழந்தை பிறக்கணும். அந்த மீனாட்சி தாய் ஆசீர்வாதத்தோட இந்த வருஷம் என் கையில குழந்தையோட ஆத்தாவுடைய அருளாக மிக சிறப்பாக நன்றாக என் குழந்தையும் நல்லா இருக்கேன், நானும் நல்லா இருக்கேன். எந்த பிரார்த்தனையும் ஆத்தா கிட்ட மனசார வேணாலும் ஆத்தா நன்றாக நம்மளை வாழ வைப்பாங்க. சென்னையில இருந்து திருக்கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப வருஷம் வந்துருவேன் திருக்கல்யாணம். மதுரையில பிறந்ததுனால மீனாட்சியை விடாம இருக்க முடியாது. அதனால எப்பவுமே வந்துருவோம். மே மந்த்லாம் வந்துருவோம் திருக்கல்யாணத்துக்கு. இங்க வந்தாலே அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு ஃபுல்லா வர்ற மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும் இங்க வந்துட்டு போனா. அதனால மதுரையில மீனாட்சி இல்லாம எதுவுமே கிடையாது. எப்பவுமே நாங்க எது தொடங்கினாலும் சரி, எந்த ஃபங்க்ஷனை எதை ஸ்டார்ட் பண்ணாலும் மீனாட்சியை கும்பிடாம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். இங்க வந்து பத்திரிகையா இருந்தாலும் சரி, இங்க வந்து அம்மனுக்கு வச்சுட்டு தான் எதுவா இருந்தாலும் பண்ணுவோம். தாலி மாத்திக்கிட்டா நம்ம கடைசி வரைக்கும் நம்மளோட டில் டெத் வரைக்கும் நம்ம எப்பவுமே சுமங்கலியா இருப்போம்ன்றது ஒரு நம்பிக்கை. அதனால வருஷம் இங்க வந்து என்னோட தாலி வந்து இங்க புதுப்பிச்சுட்டு போவோம். நான் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன் இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்துக்காக. 12 வருஷம் ஆச்சு கல்யாணத்தப்போ வந்து சரி கல்யாணம் தேரோட்டம் எல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து அம்மன் முன்னாடி அம்மனோட சேர்ந்து நாங்களும் தாலி மாத்திர ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு, ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர் தான். திருக்கல்யாணத்துக்காக நாங்கள் ராமநாதபுரத்துல இருந்து வந்திருக்கோம். வருஷம் அம்மன் திருக்கல்யாணத்துக்காக கண்டிப்பா வந்துருவோம். வெளியூர் போனாலும் மதுரை பெண்கள் வந்து திருக்கல்யாணத்துக்கு கண்டிப்பா நாங்க வந்துருவோம். வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாலி பெருக்கி போட்டிருக்கோம். அம்மனுக்கு பெருக்கி போடுறப்ப நாங்களும் கயிறுல கோர்த்து தாலி பெருக்கி போட்டிருக்கோம். வணக்கம். நாங்க சென்னையில இருந்து திருவள்ளூர் அங்கிருந்து வரோம். நான் 20 வருஷமா டிவில தான் பாக்குறது. இந்த வருஷம் நேரா லைவா பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை டிவியில வந்தோடனே எல்இடி டிவியை போய் தொட்டு கும்பிட்டுப்பேன். இங்க நேரடியா லைவா வந்து எங்க ஹஸ்பண்ட் கையால தாலி கட்டுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட 20வது வருஷத்தை மறக்கவே முடியாது. ரொம்ப சந்தோஷம். இப்பதான் ஒரு 2 months ஆகுது. முதல் முறையா இப்போ வந்து நான் மீனாட்சி தாலி மாறணும். ஃபங்க்ஷன் நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக பக்காவாக பண்ணி எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நீட்டாக சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. என்னோட வயது 75. நான் இது வரைக்கும் அம்மாவோட கதியாவே இருக்கேன். அவங்களுக்கு உழவார பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 50 வருஷமா உழவார பணி பண்றேன். என்ன சிரமத்திலையும் நான் அம்மாவை பார்க்காம இருக்க மாட்டேன். இந்த தடவை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கை பூரா மன நிம்மதி கிடைச்ச மாதிரி. ரொம்ப நன்றி, வணக்கம். எங்க அப்பா உழவர் பணி பண்ணாங்க. அவங்க கூட சரி நானும் வருவேன். இப்போ வந்து 4 கோயிலுக்கு போய் பார்க்கறதோட மீனாட்சி அம்மன் கோயில் உட்காந்து 4 சாமியை ஒன்னா பார்க்க எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம் ஆச்சு. இது 3ஆவது தடவை வந்திருக்கேன். செம கூட்டம். இப்ப பையனோட முதல் தடவை வந்து பாக்குறோம். ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். நல்லா எல்லாமே ரொம்ப நல்லா எல்லாமே கேட்டோம், தெளிவா இருந்துச்சு. மதுரையில இருந்து தான் வரோம். 10 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் வரும்போது கூட்டம் நல்லா அதிகமாகிட்டு தான் இருக்கு. இந்த ஊர்ல பிறந்து வாழ்றதுக்கே ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். வாங்க எல்லாரும் வந்து எங்க கல்யாண விருந்தை சாப்பிட்டு போங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த இதுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.